வெல்கம் பேக் டு மை சேனல். இது நமக்கான இடம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அகெயின் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு. உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவை. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி இதை பார்க்க போகிறீங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் சரியா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய். எங்கள் வீட்டில் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பாவக்காய் ஆல்ரெடி பிக்கெல்லாம் சென்ட் பண்ணியிருந்தேன். பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரியல. சூப்பராக அழகாக கொத்து கொத்தாக டெய்லி சுண்டக்காவும் பாவக்காவும் ஹெல்த்தியான ஒரு காய்கறிகள் வீட்டில் வந்துட்டுருக்கு. அது வீக்லி எப்படியாவது 2 to 3 டைம்ஸ் நான் பண்ணிவிடுவேன். ஸோ பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிறது தான் பெருசாக கொஞ்சம் பூ விட்டு அழகாக கொஞ்சம் பூவெல்லாம் விட்டு இருக்குது. சூப்பராக அதுலேருந்து எடுத்ததாக இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான பாவக்காய் மசால் சூப்பரான ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். பாருங்கள், 2-3 வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி ஒரு 2 தக்காளி பெருசு பழுத்தது, 2 பாவக்காய் தான் எடுத்தேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வானலில் எண்ணெய் எல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க சரியா. இதெல்லாம் சூப்பராக கொஞ்சம் அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேவா. ஸோ கடுகு முதல்ல போட்டு நல்லா பொரிக்க விட்டுருங்க. இதுக்கு பின்னாடி கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சூப்பராக நான் சொல்கிறேன், கேட்டுட்டு வாங்க. அப்படியே கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சூப்பராக போட்டு விட்டுட்டு நல்லா அதிலே கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிடும் சரியா. வீக்லி 2 எப்படியாச்சும் நான் பண்ணிவிடுவேன். ஸோ நல்லா எல்லாமே கம்ப்ளீட்டாக வெங்காயம் எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதிலே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சும்மா கோல்டன் ஃப்ரைடில் ஆகிடும். நீங்கள் இது மூடி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் சரியா. பாவக்காய் எப்போவுமே பார்த்திங்கன்னா கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள். ஏன்னா கழுவாமல் கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணிவிட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா அதில் இருக்க பாவக்காய் இருக்க சத்து எல்லாம் போயிடும். அதனால் கழுவிட்டு அப்புறமா ஃபுல்லாக வெளியில் தானே டஸ்ட் ஏதாச்சும் இருக்கும், அதனால் கழுவிட்டு அப்புறமா கட் பண்ணி விட்டுருங்க சரியா. கழுவிட்டு கட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனிஷாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எண்ணெய் அதிகமாகவே விட்டு வதக்கிட்டு சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்க. அதுக்கப்புறமா தான் இந்த தக்காளியே போடணும். கொஞ்சம் கூட ஒரு சொட்டு தண்ணி கூட நான் போடலை. வெறும் இந்த வெங்காய தக்காளியிலேருந்து வந்த தண்ணி தான் சூப்பராக வதங்கிட்டே நல்லா இது பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். இந்த கிரேவி பதத்துக்கு வந்த உடனே லாஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணணும். ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து, கல்லீரல் பிரச்சனைலேருந்து, சின்ன குழந்தைங்களுக்கு செரிமானம் ஆகாமல் டைஜஷன் ப்ராப்ளம் வர்றது எல்லாமே சரியாகும். இல்லை உங்களுக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, மஞ்சள் தூள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த மசாலாஸும் நான் போடலை. ஏன்னா சிம்பிளாக குயிக்காக முடிக்கிறது. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா சிம்மில் விட்டாலே நல்லா சூப்பராக கிரேவி மாதிரி ஆகிடும். நல்லா தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் பாதி அரைவாய்க்காட தக்காளி இருக்கும்போதே இந்த பாவக்காயை போட்டுடுங்க. ஏன்னா நான் தண்ணி சேர்க்குறது இல்லையா. தண்ணி சேர்க்கறதால மீன்வைல்ஸ் அந்த டொமேட்டோவில் இருக்கிற தண்ணி விடும்போதே அந்த பாவக்காயும் சூப்பராக வதங்கிடும். சிம்மில் விடுங்க. தண்ணி இல்லாததால் ஃபுல்லில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும், டேஸ்ட்டு மாறிடும், நல்லா இருக்காது சரியா. சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு விட்டு கலரிட்டே வாங்க. நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். இது வெறுமனே சுடு சாப்பாட்டில் இது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம், அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது பார்த்திங்களா. ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த டெக்ஸ்சர்ஸ்க்கு வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கிரேவி போட்டு மூடி விட்டுட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்சருக்கு வந்துடும். சூப்பராக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்கன்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கசப்பே இருக்காது. நல்ல டேஸ்ட்டான, சத்தியமாக சொல்கிறேன், கசப்பே இல்லை சுத்தமாக. இதில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பாகக்காயில் எங்கள் உடலுக்கு எவ்வளோ நல்லது இருக்குது தெரியுமா. அது பார்த்திங்கன்னா கல்லீரல், சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால், ரத்த அழுத்தம், அரிப்பு பிரச்சனை எல்லாத்தையும் கொஞ்சம் க்யூர் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணும்.
விட்டமின் சி வந்து பேலன்ஸ் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கல்லீரலை வந்து சுத்திகரித்து சூப்பராக வந்து க்ளீனாக வச்சுக்கும். செரிமானத்துக்கு அதான் சொன்னேன்ல, டைஜஷன் ப்ராப்ளம்க்கு ரொம்ப நல்லது, இதயத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. புற்றுநோய், கேன்சர் வந்தவங்க கூட பாவக்காய் அப்பப்போ சேர்த்துக்கிட்டா க்யூர் ஆகிடும். சரியா? அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, ரத்த சுத்திகரிப்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய இவ்வளோ ஆரோக்கியமான ஹெல்த்தியான வெஜிடபிள் எல்லாம் வீக்லி ட்வைஸ் நீங்கள் ஹெல்த்தில் உங்கள் லன்ச்சில் சேர்த்துட்டு வாங்க, ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹெல்த்தியான என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டினியூவாக என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. குழந்தைங்களுக்கும் இது கொடுங்க, ரொம்ப இம்யூனிட்டி பவர்லாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தால் கூட இது அப்பப்போ வாரத்தில் 2-3 நாள் டெய்லி பாவக்காய் ஜூஸ் வெறும் வயிற்றில் குடித்தாலோ ஸ்கின் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப நல்லது ஹெல்த் பெனிஃபிட்ஸு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.